சார், பொதுவாகவே இந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதில் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் இப்படிங்கிறதுக்காக தான் இவங்க முதல்ல ஒன்று கொண்டு வந்த பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு இவங்க நித்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், உங்கள் அரசாங்கத்தினுடைய கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் பெரியசாமி கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் தானே சார் அவரு? ஓகே, அவர் எதிர்ப்பு தெரிவித்து ஊரக வளர்ச்சித்துறை மாத்திட்டாங்கல்ல, ஊரக வளர்ச்சி. ஆமாமா, ஓகே. அவர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால நான் தெரிஞ்சுக்கிறேன், இது யாருடைய ரெக்கமெண்டேஷனின் அடிப்படையில்? ஒருவேளை நித்தி ஆயோக்கினுடைய அவங்க தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் சார் அதை கொடுக்குறாங்க, எஸ்டிபி கரெக்டுங்களா, டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க அவங்க தான். அந்த நித்தி ஆயோக்கினுடைய ஆலோசனையின் படி ஏதாவது விவசாய அமைச்சகம் இந்த முடிவு எடுத்திருக்குங்களா சார்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சார், இல்ல ஏதாவது தப்பா கேட்டேன்? சரியா நீங்க கேட்டதோட இல்ல, ஒரு நிமிஷம் முரளி, அந்த பில்லுல அப்படி பேக்ரவுண்ட் மெட்டீரியல் எதுவுமே இல்லை. ஓகே ஓகே சார், சொல்லுங்க ப்ளீஸ். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்ன எங்கள் அறிஞர் பிறந்தகை அண்ணாவினுடைய வழிநடக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களினுடைய வழிகாட்டுதலோடு, அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இருந்த ஐக்கிய முற்போக்கு அரசாங்கம் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டம் வந்த பிறகு எப்படியெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் பயனடைந்தார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் பிஜேபியினுடைய அரசு, மோடியினுடைய அரசு யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். அக்கா கூட பேசுகிறப்ப, விஜயதாரணி மேடம் கூட பேசுகிறப்ப சொன்னாங்க, மாற்றம் தானே முக்கியம். நான் என்ன கேட்குறேன், மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நீங்கள் நான் என்ன கேட்குறேன், அவருடைய பெயர்லேயே, இதே பெயர்லேயே நாங்கள் 125 நாட்கள் நாங்கள் அதிகப்படுத்தி தருகிறோம், இன்னும் நாங்கள் திட்டங்களை கொண்டு தருகிறோம் என்று சொல்லியிருந்தால் மோடிக்கும் மோடியினுடைய அரசாங்கத்திற்கும் ஒரு நற்பெயர் கிடைத்திருக்கும். ஆனால் எனக்கு என்ன தெரியுங்களா சார், ஒரே ஒரு நல்ல வேலை விக்சித் பாரத் திட்டம்னு போட்டாங்க, கோச்சை திட்டம்னு போடாம விட்டுட்டாங்களேங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த திட்டத்தை பற்றி இந்த விவாதத்தில் கலந்து கொள்கிறவர்கள் எல்லாரும் நகரத்தில் இருந்து வந்தவர்கள். நான் கிராமத்தில் இருந்து வந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக பேசக்கூடியவன். கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு இந்த திட்டத்தினுடைய பயன், இந்த வேலைவாய்ப்பினுடைய பயன் எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும். ஏனென்று கேட்டால், மழை இருக்காது, மழை இல்லாத காலகட்டத்தில் விவசாயம் இருக்காது, விவசாயம் இல்லாத காலகட்டத்தில் ஏழைகள் கஷ்டப்பட்ட பொழுது அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்திற்கு சென்று அந்த வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தியிருக்கிறார்கள், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அது பயன்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய நம்பிக்கையின் மீது ஒரு சூனியில் சூழ்ந்திருக்கிற விதத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, நீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு மொத்த நிதியும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 40% நிதியை இனிமேல் மாநில அரசாங்கம் தான் கொடுக்குங்கிறீங்க. ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எதிராக, உங்கள் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிற கேரளாவாக இருந்தாலும், மேற்கு வங்காளமாக இருந்தாலும், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இந்த தமிழ்நாடாக இருந்தாலும், நாளைக்கு நீங்க 60% நீங்க விக்சித் பாரத் திட்டத்துக்கு இதுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னா, இதுக்கு உதாரணம் இருக்கு. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்துல கல்வி நிதியை கூட கொடுக்காம நீங்க எங்களை பழி வாங்குவதை போல, நாளைக்கு நீங்க என்ன செய்ய மத்திய அரசு? நீங்க 60% நிதியை தராம நிறுத்திக்கிட்டு மாநில அரசு தான் எங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்லி எங்க மீது பழிய போடுவீங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது சார், இவங்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், காந்தி மற்றும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நினைத்த இந்த கூட்டம் காந்தியினுடைய பெயரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஒருவேளை நாளை இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று கேட்டால், இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர் யார் என்று கேட்டால் வீர சாவர்கர் தான் சுதந்திரத்தை பெற்று தந்தார் என்று எழுதி வைப்பார்கள். ஏனென்று கேட்டால், இவர்களுடைய நோக்கமே காந்தியினுடைய பெயர் இருக்கக்கூடாது என்பதுதான். அப்படி என்ன சார் காந்தியின் மீது உங்களுக்கு வன்மம்? அப்படியான காந்தியின் பெயர் மீது வன்மம் சார்? நானே இப்ப சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்போ ஒருவேளை இந்த விக்சித் பாரத் ரோஜ்கார்ங்கிற பேர் இல்லாம மகாத்மா காந்தி பேரையே வச்சுக்கிட்டே, சரி சரியா, இந்த 40% ஸ்டேட் கவர்மெண்டோட பங்களிப்பு கொண்டு வந்தா அப்போ ஒத்துக்குவீங்களா? நான் என்ன சொல்றேன்னாக்க, நான் 40, 60 கேக்குறேன் சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. 40, 60 வேண்டாம் சார், 40, 60 வேண்டாம். என் மொத்தத்தையும் நாங்க மகாத்மா காந்தியினுடைய பேர்ல தரேன்னு சொல்லுங்க.
அது பெருமை மோடிக்கு பெருமை சேரும்ல. ஏன் இப்படி நீங்க யோசிக்கிறீங்க? அதாவது சார், ஒரு நல்ல திட்டம் அக்கா பேசுறப்ப சொன்னாங்க இதுல ஊழல். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மத்திய பிரதேசத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சனுடைய மகன் 600 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க. இந்த நிதியில 600 கோடி ரூபாய் ஊழல் செய்த அண்ணன் சொன்னார், உத்தரப்பிரதேசம் சொன்னார். எனக்கு முன்னாடி பேசுற தோழர் சமீபத்தில் ஒரு ஊழல் புகார் வந்திருக்கு. சார் இருங்க அவர் இப்ப ஊழல் செய்த அவங்க அப்புறம் விஜயதாரணி பேசுறப்ப ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. யாரு சார் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறா? பிரதமர் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற நிதி 10% தான். ஆனால் மாநில அரசாங்கம் கொடுக்கிற நிதி 90%. யார் படம் போடுறான்? முதலமைச்சர் படம், கருணாநிதி ஸ்டாலின் படமா போட்டிருக்கு? மோடி படம் தான் போட்டிருக்கு. மோடி படத்தை போட்டுதான் என்ன சொல்றீங்க? பிரதமர் வீடு கட்டு திட்டம்ங்கிறீங்க. நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க சார். நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி உங்க திட்டத்தை நாங்க எங்க நிதியில கொடுக்கிற நிதியை கட்டிட்டு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நீங்க விளம்பரம் தேடுறீங்க, எங்களை குற்றம் சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தின் மூலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக வறுமையை ஒழித்த மாநிலங்களில் 28 மாநிலங்களில் வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை நாங்க பெற்றிருக்கோம்.